வேலூர் எம்பி கதிர் ஆனந்திடம் நடத்தப்பட்ட அமலாக்கத்துறை விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக அறிய முடிகிறது. 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற விசாரணையில் பல்வேறு கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில். கதிர் ஆனந்த் கிட்ட நடந்த இந்த அமலாக்கத்துறை விசாரணை நிறைவு பெற்றிருப்பதாக தற்போதைய தகவல். உங்கள் விவரம். இன்று காலை 10:30 மணி அளவில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக திமுக எம்பி கதிர் ஆனந்த் ஆஜரானார். ஏற்கனவே கடந்த 3ஆம் தேதி அவர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். இந்த சோதனையின் தொடர்ச்சியாக இன்று காலை 10:30 மணி அளவில் 1000 விளக்கில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தில் கதிர் ஆனந்த் விசாரணைக்காக ஆஜரானார். கிட்டத்தட்ட 9 மணி நேரத்திற்கும் மேலாக கதிர் ஆனந்திடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு முடிந்திருக்கிறது. அவருடைய வாக்குமூலத்தையும் பதிவு செய்திருக்கிறதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு 100க்கும் மேற்பட்ட கேள்விகள் கேட்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த விசாரணைக்கு பிறகு வெளியே வந்த கதிர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது 2019ஆம் ஆண்டு நடந்த தேர்தல் தொடர்பான கேள்விகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தன்னிடம் கேட்டதாகவும் அதற்கு முறையான பதிலை அளித்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு இது தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவிப்பார்கள். தன்னை அழைத்தால் விசாரணைக்கு மீண்டும் ஆஜராவேன் என்று செய்தியாளரிடம் தெரிவித்துவிட்டு கதிர் ஆனந்த் அங்கிருந்து சென்றிருக்கிறார். அமலாக்கத்துறை தரப்பில் அடுத்த கட்டமாக சம்மன் வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரங்கள் இதுவரை தெரிவிக்கவில்லை. மீண்டும் விசாரணை கலைக்க வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அமலாக்கத்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்கள் அண்மை விவரங்களுக்கு நன்றி.